பேட்டரியால் இயங்கும் மொபெட் போல சைக்கிளை மாற்றி அசத்திய காயல்பட்டினம் மாணவன் 2 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 14 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்க முடிகிறது. அண்ணா பதக்கம் பெற்ற மீனவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்து வாழ்த்து பெற்றார். இன்னொரு முறை பாரதிய ஜனதா நாட்டை ஆளும் என்றால் இந்தியா என்பதே இருக்காது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். பேட்டரியால் இயங்கும் மொபெட் போல சைக்கிளை மாற்றி அசத்திய காயல்பட்டினம் மாணவன் 2 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 14 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்க முடிகிறது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் குத்துக்கல் தெருவை சேர்ந்த காதர் ஷமுனா என்பவரின் மகன் சுல்தான் அப்துல் காதர். இவர் காயல்பட்டினம் சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகின்றார். இவர் சிறு வயது முதலே பொம்மை கார்கள் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களையும் சிறு சிறு மின் கருவிகளையும் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து போட்டு ஆராய்ந்து மீண்டும் அதனை பொருத்தி வைத்து இயக்கி பார்ப்பதில் அலாதி ஆனந்தம் கொண்டவராக இருந்துள்ளார். அந்த வகையில்தான் சுல்தான் அப்துல் காதரின் கவனம் தனது சைக்கிள் மீதும் ஏற்பட்டுள்ளது. குறைந்த செலவில் அந்த சைக்கிளை பேட்டரியால் இயங்கும் மொபெட் போல மாற்ற வேண்டும் என்ற ஆசை அவருக்கு தோன்றியுள்ளது. அவ்வப்பொழுது தனது பெற்றோரிடம் இருந்து கிடைக்கும் பணத்தை சேமித்து தனது கனவு சைக்கிளுக்காக தேவைப்படும் பேட்டரி, மோட்டார் மற்றும் உதிரி பாகங்களை வாங்கி சேர்த்துள்ளார். பின்னர் அவற்றையெல்லாம் சைக்கிள்களில் பொருத்தி அவ்வப்பொழுது பரிசோதனையும் நிகழ்த்தி வந்துள்ளார். இந்த முயற்சியில் பல கட்ட இடர்பாடுகளை சந்தித்து நிறைவாக அவர் எட்டி உள்ளதுதான் சாதனை. இப்பொழுது இலகுவான சைக்கிள் பேட்டரி மொபெட் காயல்பட்டினத்தில் பலராலும் பாராட்டப்படும் வாகனமாக மாறியுள்ளது. பட்டனை அழுத்தி ஸ்டார்ட் செய்து திருகினால் ரெக்க கட்டி பறக்குதையா. சுல்தானோட சைக்கிள் 2 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 14 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்க முடிகிறது. மணிக்கு 40 கிலோமீட்டர் தூர வேகம். தேவைப்பட்டால் சாதாரணமாக பெடல் செய்தும் பயணிக்கலாம். கூடுதலாக பேட்டரி இணைப்புடன் கூடிய LED ஹெட்லைட் வசதியும் தானியங்கி லாக் சிஸ்டமும் உள்ளது. இவை தவிர இந்த வண்டி எங்கே செல்கிறது என்பதை காட்டுவதற்கான GPS கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நவீன சைக்கிளை ஓட்டுவதற்கு லைசென்ஸ் தேவையில்லை. எந்த விதத்திலும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத இந்த சைக்கிளை பற்றிய பரபரப்பான பேச்சு காயல்பட்டினம் பகுதியில் உலவி வருகின்றது. இது பற்றி சுல்தான் அப்துல் காதர் பயின்று வரும் பள்ளியின் தலைமை ஆசிரியரான சையத் அப்துல் காதர் கூறுகையில், திருச்செந்தூர் தாலுகா காயல்பட்டினம் சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சையது அப்துல் காதர் பேசுகிறேன். எங்கள் பள்ளியிலே 10ஆம் வகுப்பு பயின்று கொண்டு இருக்கின்ற மாணவர் காயல்பட்டினத்தைச் சேர்ந்தவர் சுல்தான் அப்துல் காதர் என்ற மாணவர். அவர் ஒரு பேட்டரினால் இயங்கக்கூடிய ஒரு சைக்கிள் செஞ்சுருக்கிறார். ஆரம்பத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சைக்கிள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் அந்த பையனும் பேசியிருப்பாங்க போல தெரியுது. அப்போ அந்த கருத்துக்களை எங்களிடம் சொல்லும் பொழுது நான் இந்த பையனுடைய ஆர்வத்தை பாராட்டி எங்கள் பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய வாவு மஸ்னவி ஹாஜியார் மற்றும் பள்ளியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வாவு ஏஹெச் நைனா சாஹிப் ஹாஜியார் அவர்களிடம் இதை தெரிவித்தேன். தெரிவித்த பின்னர் அவர்கள் அந்த பையனை ஊக்குவிக்குமாறு அவனுக்கு சில உதவிகளை செய்து அதை மோட்டிவேட் பண்ணுமாறு எங்களிடம் கூறினார்கள். அதன் அடிப்படையிலே அந்த மாணவருக்கு சில உதவிகளை பண்ணினோம், சில ஆர்வத்தை தூண்டினோம். அதே மாதிரி மாணவருக்கு செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் ஒரு சின்ன கைட்லைன்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் மாணவர் சைக்கிளை ரெடி பண்ணிட்டார். எப்படி ரெடி பண்ணியிருந்தார்னா, ஒரு பேட்ரி, அந்த பேட்ரி ரீசார்ஜபிள் பேட்ரி, அதை அப்படியே சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கிளை ரெடி பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஆட்டோமேட்டிக் லாக்கு, ஏன்னா ஜிபிஆர்எஸ் கருவியும் அதில் பொருத்தி சைக்கிள் சப்போஸ் மிஸ் ஆனால் கூட அதை டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் எல்லாம் பண்ணிட்டார். இன்றைக்கி அதுக்கு உள்ள செலவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சைக்கிள் போக ஒரு 10,000க்குள்ளே அந்த எல்லாமே ரெடி ஆயிடுது. அப்படி ஒரு 10,000க்குள்ளே ஒரு சைக்கிள் ரெடி ஆகிட்டுனா இன்றைக்கி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஆயிடுது. அதே மாதிரி அண்டர் ஏஜ் இருக்கக்கூடிய பசங்க சைக்கிள் தானே, அதனால் கொஞ்சம் ஓட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சலுகையும் அதில் இருக்குது. இன்னும் மாணவர்களை நாங்கள் அந்த மாணவனை பள்ளியின் சார்பாக இன்னும் ஊக்குவித்து கொண்டு இருக்கிறோம். சாதாரண சைக்கிளை 10,000 செலவில் எளிய ரக மோட்டார் வாகனமாக மாற்றி காட்டிய சாதனை புரிந்துள்ளார்
பள்ளி மாணவரான சுல்தான் அப்துல் காதர். இவரை காயல்பட்டினம் நகராட்சி தலைவர் முத்து முகமது உள்ளிட்ட பிரமுகர்கள் பாராட்டியுள்ளனர். மேலும் காயல்பட்டினத்தில் அரசின் இலவச சைக்கிள்களை பெற்றுள்ள மாணவர்களுக்கும் இதுபோன்று தங்கள் சைக்கிள்களையும் மதிப்பு கூட்டி மொபட் போல மாற்றி அதில் பயணிக்கும் ஆசை பெருகி வருகின்றது. மேலும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளின் அதிகாரிகள் இந்த மாணவனின் சாதனை முயற்சியை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். வணக்கம், என் பேர் சுல்தான் அப்துல் காதர். நான் படிக்கிற ஸ்கூல் காயல்பட்டினம் சென்ட்ரல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். தெரு குத்திக்கல் தெரு. இப்போ நான் இந்த சைக்கிள் எந்த மோட்டிவேஷனால் ரெடி பண்ணேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆர்வம் உண்டு. அதாவது சின்ன சின்ன எலக்ட்ரானிக்கல்ஸ்லாம் பிரித்து பார்த்து சரி பண்ணி வீட்டில் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இடையில வீட்டில் ஒரு பல்ப் எரியலை. அதுக்கப்புறம் அதை நான் சர்வீஸ் பண்ணி, நான் புது பல்ப் வாங்காமல் அதை அப்படி சர்வீஸ் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் அடுத்ததாக எங்கள் ஸ்கூல் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அதில் காட்டணும்னு சொல்லி எங்கள் ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வேண்டி நான் இந்த சைக்கிள் ரெடி பண்ணேன். இன்னொன்று எதுக்காக வேண்டினா, எனக்கு எங்கள் பக்கத்தூருக்கு பேங்குக்கு போகிறதுக்காண்டி எனக்கு வண்டி தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த மோட்டிவேஷன்னாலே நான் இந்த வண்டி ரெடி பண்ணேன். இந்த சைக்கிள் 25 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். பெடலிங் போனால் 40 to 50 வரைக்கும் போகலாம். சார்ஜ் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போடணும். அதுக்கப்புறம் 14 கிலோமீட்டர் போகலாம். 14 கிலோமீட்டர் அளவுக்கு போயிட்டு வந்துடலாம். நான் இந்த சைக்கிள் 6 மாதமாக ஓட்டிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்குது. சைக்கிள் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் நான் கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் இடையில ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் தந்தாங்க. நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சோலார் இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி ஸ்கூல்லேருந்து தந்தாங்க. இந்த சைக்கிள் ரெடி பண்ணதுக்கு எங்கள் சரௌண்டிங்கில் எல்லாருமே பாராட்டினாங்க. இந்த சைக்கிள் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சு கேட்டாங்க. எங்கள் ஃப்யூச்சர் பிளானிங் என்னென்னா, இதுக்கு உண்டான படிப்பை படிச்சுட்டு நம்ம ஊர்லேயே கம்மி பட்ஜெட்டில் செஞ்சு கொடுக்குற மாதிரி பிளானிங்கு. அடுத்து இந்த சைக்கிளில் மேலே ரூஃப் மாதிரி ஒரு புது மாடலில் சோலார் வச்சு ரெடி பண்ணுற மாதிரி பிளானிங்கு. இந்த சைக்கிளில் ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தோம். அது இப்போ கொஞ்சம் கம்ப்யூட்டரில் பாஸ்வேர்டு சிஸ்டம் கொஞ்சம் ஒர்க்கிங்கில் இருக்குது. அதனால் இன்றைக்கி வைக்க முடியல. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் 2 நாளில் ரெடி ஆகிரும். அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் பொருத்திக்கிறோம். எங்கே போனாலும் நம்ம யார் எடுத்தாலுமே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம் எதுக்கு யூஸ்னா, அந்த கடைகள் இருக்குதுங்கள, அதுக்கு சாவி இருக்கும். சாவி ஜேப்பில் வைக்கிறனால, வேலைகளில் இருக்கிறனால தொலைஞ்சி போயிடும். நம்ம தொலைஞ்சி போகிறதுனால நம்மளுக்கு பாஸ்வேர்டு போட்டால் ரன் ஆகிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். இந்த சைக்கிளில் காயல்பட்டினம், அப்புறம் ஆறுமுகநேரி, அதுக்கப்புறம் ஆத்தூர், ஏரளி எல்லா இடத்தையும் போயிட்டு வந்தீங்கன்னா. அண்ணா பதக்கம் பெற்ற மீனவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்து வாழ்த்து பெற்றார். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் சிங்கத்துறையைச் சேர்ந்த மீனவர் யாசர் அராபத். இவர் தண்ணீர் பந்தல் தலைவன் வடலி பகுதியில் மழை வெள்ளத்தில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்த 253 பேர்களை ஒரே நாளில் சொந்த படகில் மீட்டுள்ளார். இதற்கு குடியரசு தினத்தன்று வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து அவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை திருச்செந்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்ச்சியின் பொழுது திருச்செந்தூர் திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றிய செயலாளர் ஏ.பி. ரமேஷ், நகர செயலாளர் வால் சுடலை, இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் ராமஜெயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் அந்த டிசம்பர் 17-18 மழையில் ஊரெல்லாம் வெள்ளம், அதிகப்படியான மழையை காயல்பட்டினத்தில் தான் பெய்தது. அந்த மலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் பகுதி, நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி கற்படையார்பள்ளி வட்டம் சிங்கத்துறை பகுதியில் தான் நாங்கள் மீனவர்களாக இருக்கோம். எங்கள் பகுதியிலேயே தண்ணீர் தேங்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்ன செய்யணும்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு மீன்வளத்துறை, அதாவது தூத்துக்குடி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தகவல் வருது. இந்த பக்கத்து கிராமம் தண்ணீர் பந்தலில் ஒரு 200, அதாவது மக்கள் பாதிப்பில் இருக்காங்க, அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழைப்பு நமக்கு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்க வாகனங்கள் எல்லாம் கொண்டு நம்ம வண்டி வெள்ளத்தை ஏற்றுறதுக்கான தயார் நிலையில் இருந்து, அதில் பசங்களை அதாவது நாங்கள் ஏரி தன்னார்வலர்கள் ஒரு 16 பேர் சேர்ந்து அதில் பயணித்தோம்.
அதில் பயணம் செஞ்சு அந்த இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 253 மக்களை வந்து ரெஸ்கியூ பண்ணோம். அதாவது எப்படிப்பட்ட இடத்துல ரெஸ்கியூ பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட கடல் மாதிரியான உள்ள பகுதி தான் அது சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மழை வெள்ளம்னு சொன்னால் கழுத்தளவு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிறலாம். இது வந்து கடல் மாதிரி 10 ஃபீட் ஆழமுள்ள ஒரு பகுதி. 2 பக்கமுமே தண்ணி ஓட்டு தண்ணி அதிகமாக இருந்ததுனால அதிலிருந்து நாங்கள் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் எங்கள் குழு வந்து அந்த 253 பேரையும் ரெஸ்கியூ பண்ணி காவல்துறைக்கிட்ட ஒப்படைச்சோம். இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வைரலாக எல்லாருக்கும் தெரிய வர போய் இதை வந்து முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த விருது வந்து எங்களுக்கு எவ்வாறு கிடைச்சது, எப்படி கிடைச்சது, என்ன ஏதுன்னு ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு எதையுமே எதிர்பார்க்காம தன்னலம் இல்லாமல் எங்கள் குழுவோடு சேர்ந்து இந்த பணியை நாங்கள் செய்தோம். அதுக்கான பலனாக இந்த விருது கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த விருதை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முறை பாரதிய ஜனதா நாட்டை ஆளும் என்றால் இந்தியா என்பதே இருக்காது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்துத்தான் போட்டியிடப் போவதாகவும் முதல்வர் வெளிநாடு செல்வது தனிப்பட்ட பயணம் எனவும் விஜய் அரசியலுக்கு வருவார், 2026 கண்டிப்பாக அரசியலில் போட்டியிடுவார் என்றும் கலைஞர் அவசரமாக சட்டசபையை திறந்தது போல் பிரதமரும் செட்டு போட்டுதான் ராமர் கோவிலை திறந்து இருக்கிறார் என்றும் கூறியுள்ளார். மேலும் அதை நேராக சென்று தொட்டு தரிசிக்க முடிந்ததா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரை மனிதனாக கூட நடத்தவில்லை எனவும் நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு இந்த நிலைமை பிரசாதத்தை கொடுத்துக்கொண்டே வரும்பொழுது அவரை தாண்டி யோகி ஆதித்யநாத்திற்கு கொடுக்கிறார்கள். தமிழக அரசின் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு 60 வயது ஆனவர்களுக்கு 6 படை வீடுகளுக்கு பயணம் என அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் தமிழக முதலமைச்சரை கூட்டி செல்வாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, ராமர் கோயில் இருந்தால் போதும், அதை வச்சு ஓட்டிடுவாங்க வண்டி. என்கிட்ட கேளுங்க, என்னென்ன நாடங்களும் பல கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, கேளுங்க. ஜெய் ஸ்ரீராம், இன்னும் எப்படி வெள்ளம் பெரும் வெள்ளத்தில் மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம். என்ன இப்படி அநியாயமா நடந்துருச்சு, ஜெய் ஸ்ரீராம். இதே தாங்க பதில். என்னங்க எதுக்கெடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டீங்க, ஜெய் ஸ்ரீராம். என்னங்க அந்த மணிப்பூர்ல 2 பெண்ணு கற்பழிச்சு குத்தி வச்சு கொளுத்திவிட்டானுங்க, ஜெய் ஸ்ரீராம். நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே ஜெய் ஸ்ரீராம் வச்சு தான் ஒழிக்கணும். அவரோட கையில் இருக்கிற வில்லம்பு அதை வச்சுதான் இவங்களை கொல்லணும், வேற வழியே கிடையாது. திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் கலந்து கொண்டு ஊர் திரும்பிய பொழுது கடலூர் மாவட்டம் வில்லியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர்கள் உத்திரகுமார், அன்புச்செல்வன், யுவராஜ் ஆகிய 3 பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் முன்பு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்கண பேரவை சார்பில் மாவட்ட அமைப்பாளர் மு. தமிழ் பருதி தலைமையில் 3 பேர் படத்திற்கும் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் இந்திரா, ரத்தினபுரி முகாம் செயலாளர் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீவைகுண்டம் தெப்பத் திருவிழாவில் பெருமாள் மோகினி அவதாரத்தில் உலா வந்திட பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். நவ திருப்பதிகளில் முதல் கோவிலாக ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி பெருமாள் கோவில் உள்ளது. ஆன்மீக சிறப்புமிக்க இக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் தை திருவிழாவானது 12 நாட்கள் தெப்பத் திருவிழாவுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான தெப்பத் திருவிழா நேற்று முன்தினம் சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் தெப்பத் திருவிழாவில் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி, நத்தம் எம் இடர்கடிவான், திருப்புளியங்குடி காய்ச்சினி வேந்த பெருமாள் ஆகிய 3 உற்சவ மூர்த்திகள் தெப்பத்தில் வலம் வந்தனர். இதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருந்த தெப்பம் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. மேலும் தெப்பத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் 3 சுற்றுகள் சுற்றி வந்த பெருமாள்களை பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் வணங்கி சென்றனர். 29ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தெப்பத்தில் ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி மட்டும் மோகினி அவதாரத்தில் எழுந்தருளி தெப்பத்தில் 5 சுற்றுகள் சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதில் முக்கிய பிரமுகர்கள், கோவில் நிர்வாகிகள், விழா குழுவினர், பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.